how things happened meeting Mr. Kalam? We made Dr. Kalam also one of our experts answering questions. Steve Jobs சொல்ற மாதிரி joining the dots is always from the reverse, not from the forward. இப்போ டிஸ்லெக்ஸியா வந்து இப்போ இன்னைக்கு ஒரு டெஃபிசிட் ஸ்கில், ரீடிங் ரைட்டிங் வராத பசங்க. நான் என்ன நரேட்டிவ் மாற்றலான்னு இருக்கிறேன்னா, அந்த டெஃபிசிட் இஸ் நவ் கோயிங் டு பி அ ஸ்கில் கால்ட் டிஸ்லெக்ஸிக் திங்கிங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த சேம் வே அருண், ஒரு கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டை வந்து ஒரு அகாடமிக் போர்டு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. சேம் வே DLearners தரக்கூடிய அந்த அசஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து சேம் வே அகாடமிஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா? ஸோ அது ஒரு ஜேர்னி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறது வந்து no one can need to accept. ஏன்னா இது இட்ஸ் at-risk screening report தான், டிஃபைன் பண்ணல. ஸோ at-risk screening reportல what is the benefit is you can identify the child below 8 years. நீங்கள் 8th standard வரையும் அசஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் below 8 yearsலேயே நீங்கள் அசஸ்மெண்ட் ஏர்லி ஸ்டேஜ் ஐடென்டிஃபை பண்ண இன்டர்வென்ஷன் கொடுக்குறது ஈஸி. இன்டர்வென்ஷன் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும்போது the child will actually have more opportunities to learn the right way. அன்லேர்னிங் இல்லாமல் லேர்னிங் போதே கரெக்டான வேல மெத்தடில் லேர்ன் பண்ணி த சைல்ட் கேன் ப்ராக்ரெஸ் இன் அ வெரி ப்ராக்ரெசிவ் மேனர். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்காக வி ஹவ் நவ் ஆன்லைன் assessment and online approach itself is a newly methodology which is actually building. ஸோ இந்த ஆன்லைன் ஏன்னா இப்போ வரையுமே வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் அசஸ்மெண்ட்டே இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனோம், இல்லை கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனோம், இல்லைன்னா RCI சர்டிஃபைடு டீச்சர்கிட்ட போனோம்னு வச்சுக்கிட்டாங்க அசஸ்மெண்ட் அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் இதுலேயே 2 அசஸ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து அகடமிக் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் விச் இஸ் அகடமிக் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுறது, IQ டெஸ்ட். ஆனால் வந்து அசஸ்மெண்ட் போது ஐக்கியூவும் பண்ணுறாங்க, அகடமிக் ஐக்கியூ தட் இஸ் அகடமிக் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. பட் ஆனால் தீஸ் சில்ட்ரனுக்கு வந்து அகடமிக் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் மட்டும் பண்ண கூட போதும். ஏன்னா ஐக்கியூ வந்து இன்வேரியபிளி அவங்களுக்கு ஹையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களால வந்து போயிட்டு வர முடியுது, அவங்களால வந்து எல்லாமே ஓரலாக சொல்ல முடியும், எழுத முடியல. அப்படின்னு இருக்கும்போது ஐடியலி ஐக்கியூ ஹையாக இருக்கும். எனக்கெல்லாம் நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணிங்க IQ will be very high. I will only lack in academic achievement test, wherein reading, big spellings, anthropology spelling தெரியாது, ஆனால் anthropologyயோட மீனிங் தெரியுது. அப்போ நான் லேர்னட் இல்லையா? புரியுது. இப்போ anthropologyயோட மீனிங் தெரிஞ்சால் நீ படித்தவனா, இல்லை anthropology ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீ படித்தவனா? ஸோ அந்த கேள்வியை தான் வந்து தட்ஸ் அ வேரியேஷன். ஸோ இங்கே வந்து டுடே வாட் எவர் வி ஆர் டூயிங் திஸ் நியூரல் ட்வின் AI and all is more advanced proven method in future. With this data it will be proven methods to identify such children. ஏன் இது வந்து ஒன் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ல ஐடென்டிஃபை பண்ணுற ப்ராசஸ் இல்லை, இது வந்து லாங்கிடியூடினல் டேட்டா. அந்த குழந்தையோட லேர்னிங் ஃபார் 5 years 10 yearsல அசஸ் பண்ணுற டேட்டா. ஸோ அந்த 10 yearsல நீங்கள் ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ஸ்கியூ பண்ணி இந்த குழந்தைக்குன்னு ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா 10th திடீர்னு டிஸ்லெக்சிக் ஆகிடுவாங்க பசங்க. ஏன் அவங்களுக்கு லாங்குவேஜ் எக்ஸம்ஷன் வருது. 12th திடீர்னு டிஸ்லெக்சிக் ஆகிடுவாங்க பசங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து கம்மி பர்சன்டேஜில் கூட வந்து பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்யூஸும் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ காலேஜ் முடிஞ்ச உடனே கேட் மேட்ராட் எக்ஸாம்ஸுக்கு வந்து திருப்பியும் டிஸ்லெக்சிக் ஆகிடுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு சிட்டிங்கில் வந்து ரிப்போர்ட் வாங்குறது. தட் ஹேஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மிஸ்யூஸ் திஸ் ஹோல் ரிப்போர்ட் ஃபார்மேட். Either when you have a longitudinal data, the telemetry data, what I am trying to say, what we are now proposing to do, that will have a foolproof approach, wherein the children who need the support will always get it. The children who actually are not misusing, individuals are misusing, will not get it. அதாவது சொல்லும்போது சர்ப்ரைசிங்காக இருக்குது, இது இப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? கரெக்ட். அதுக்கு மேலே அந்த this will be the going approach for the government. இதில் வந்து எங்களோட our approach will also be one case study for them to understand. And another good thing would happen is there is an opportunity to certify this deficit. Like இப்போ dyslexia வந்து இப்போ இன்னைக்கு ஒரு deficit skill, ரீடிங் ரைட்டிங் வராத பசங்க. நான் என்ன நரேட்டிவ் மாற்றலான்னு இருக்கிறேன்னா, அந்த டெஃபிசிட் இஸ் நவ் கோயிங் டு பி அ ஸ்கில் கால்ட் டிஸ்லெக்சிக் திங்கிங் ஸ்கில்ஸ் விச் இஸ் 21st century certified skills. ஸோ இவங்களுக்கு டிஸ்லெக்சியா இருக்கிறதுனால திஸ் 21st century certified skills will be there for them அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம் வித் டேட்டா. ஒர்க்
environment, they get opportunities. An opportunity which is not pertaining to writing, but an opportunity to problem solving. Not pertaining to kind of creating research papers, but creating bigger picture thinking. An opportunity for them to not to be a kind of a researcher reviewing a lot of content, but actually creating a new way of operating itself, a different thinking. ஃபைன் என்னன்னா வந்து இப்போது எப்படி டிஃபைன் பண்ண முடியும் இந்த டிஸ்லிக்ஸியா திங்கிங் விஷயத்தை எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காவோ இல்லாட்டி ஒரு லேர்னிங் மெத்தடாலஜி எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? அதுதான் சொல்கிறேன்ல. ஸோ வித் திஸ் லாங்கிடியூனல் டேட்டா we will also prove these children having என்ன சொல்கிறது 3-dimensional thinking power. With this data we will also prove that they are problem solvers. With this data we will prove that they are able to kind of having bigger picture thinking. இல்லை ஒரு ஒன்று பிரச்சனை இப்போ டிசைன் திங்கிங் எடுத்து வந்துச்சிங்களேன். இப்போ டிஃபைன் எம்பத்தைஸ்டு ப்ரோட்டோடைப்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி டிஸ்லியா திங்கிங்கில் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லாட்டி ஃப்ளோஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்குறேன். So here the point is the first thing is like you say all of them are having entrepreneurial skills. So they are having innovative skills. Okay. They are also creative. Why? Because they solve problems. The problem solving starts from the very beginning, in the very young age. நீங்களாம் ப்ராப்ளம் சால்விங் வந்து ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவீங்க. ஆனால் நாங்கள் எவ்ரிடே ப்ராப்ளம் புக்கிங் புக்கை பார்க்கறதே ப்ராப்ளம். அதே நாங்கள் எப்படி சால்வ் பண்ணுறோம், அதை நாங்கள் எப்படி இன்னோவேட்டிவாக எடுத்துகிட்டு போகிறோம். தட் இஸ் that innate ability of being a problem solver is there. And if you see the resilience for dyslexic individuals will be more. ஏன்னா அவங்க ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. இதே வந்து ஒரு 10% ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கிறவங்க திடீர்னு 1 மார்க் குறைஞ்சா கூட அந்த எல்பிஜெட்டிக். ஆனால் நாங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். 0 மார்க் வாங்கினாலும் சந்தோஷமாக வெளில வருவோம். ஐ ரிமெம்பர் எங்கள் அப்பா கிட்ட எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன மார்க் வாங்க போகிறேன்னு சொன்னேன். 101 மார்க் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் 1 மார்க் தான் வாங்குவேன், ஆனால் நான் 101 சொல்லுவேன். ஸோ தட் இஸ் சம்திங் விச் தீஸ் இண்டிவிஜுவல்ஸ் innately have. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில்லாக நீ எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னால் டேட்டா வச்சு தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ we can create games aligning to this. So we have a program called Asker Thinker அப்படின்னு சொல்லிட்டு. Okay. These children ask a lot of questions because they can think differently. ஸோ அந்த நர்ச்சரிங் வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்தே கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா you will nurture them as real bigger picture thinkers, bigger solution providers and all. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இன்னைக்கே ஸ்கூல்லேயே சொல்லி தரல. நீங்கள் இந்த கேள்வியே எனக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்கில் எல்லாம் ஸ்கூல்லே இல்லை. மைட் பி வந்து ப்ராக்டிக்கல் பேப்பரில் இருக்கலாம், வந்து தியரியில் வாட் இஸ் இட் ப்ராக்டிகல்ஸில், இல்லைனா வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கில் இருக்கலாம். அதிலெல்லாம் சொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் டூ வி ஹாவ் அ சப்ஜெக்ட் கால் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்? இல்லை. ஸோ அதை தான் இங்கே இன்னோவேட் பண்ணி இவங்களுக்கு வந்து அதை நம்ம நர்ச்சர் பண்ணோம்னா தே வில் பி ப்ராப்ளம் சால்வர்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து டேட்டா மூலியமாக தான் ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் தட்ஸ் ஷுட் பி அ ஜர்னி. A journey begins with questions. A journey begins with mediating the answer by themselves, creating new answers, not this textbook answer. ஏன்னா இப்போ நம்ம மெட்ரிகுலேஷனில் படித்தோம்னா டெக்ஸ்ட் புக்கில் அந்த வார்த்தை எங்கே வந்தால் மார்க் கிடைக்கும். அதை மாறி நீங்கள் வந்து அந்த வார்த்தையே இல்லைனாலும் அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு சொன்னால் கூட மார்க் கிடைக்கும். அதெல்லாம் இட்ஸ் a journey. ஸோ இதை வந்து டு டிஃபைன் இட் will actually make a huge difference. Will government accept it அப்படின்னு சொல்கிறது வந்து வித் டேட்டா ஒன்லி வி கேன் ப்ரூவ். ஓகே. ஸோ த்ரோட் இந்த இயர் ஆஃப் ஜேர்னி ஆஃப் இந்த DLearnersல ஹாவ் எனி ஃப்ரீடம் ஆஃப் ஃபெயிலியர் சொல்லுவாங்களே. ஸோ தோற்றுருக்கேன் இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டாகவே அவுட்டு நினச்சேன், அகெயின் இந்த கைண்ட் ஆஃப் DLearners கூட இருக்கக்கூடிய அந்த ரெசிலியன்ஸ்னாலே நான் பேக் எடுத்து வந்தேன்னு சொல்லக்கூடிய ஏதாவது சினாரியோ இருக்கா? நிறைய சினாரியோ இருக்கு. எக்ஸப்ஷனல் சினாரியோ. எக்ஸப்ஷனல்னா வந்து கோவிட் சினாரியோ ஃபஸ்ட்டு சொல்லலாம். எல்லா லேப்லேயும் ஃபோன் பண்ணிட்டு அவ்வளோதான் நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் நிறுத்துகிறோம் அப்படின்னு. எங்ககிட்ட டீச்சர் இருந்தாங்க. they were all in roles. paying them. அவங்க காசு கொடுக்கலன்னா இவங்களுக்கு நான் எப்படி பே பண்ணுவேன்? அதுக்கப்புறம் I had people who are actually operating this whole lab. I had all these assets in all these labs.
இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அது அப்புறம் வந்து இன்னொரு பிளேஸில் போட்டு அது வந்து ரீபர்பஸ் பண்ணி ஆளுங்களை வந்து ஓகே டீச்சர்ஸ் இப்போ வந்து நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கன்னு அதை மாற்றி அந்த கான்டென்ட்டை டிஜிட்டைஸ் பண்ணி ஸோ நோ அப்படின்னு இருக்கிற பொசிஷனில் வந்து கிரியேட்டிங் நியூ பாசிபிலிட்டிஸ் தட் வாஸ் ஒன். அப்புறம் நிறைய மந்தில் வந்து ஆர் பேரோல் இஸ் அபவுட் 15 lakhs. ஸோ ஆர் ரன்வே இஸ் அபவுட் 2 months 3 months தான் இருக்கும். அதுக்குள்ளே வேறு ஏதாவது நடந்தாகணும். அந்த ரன்வே குறைஞ்சிருச்சுன்னா ஹவு டு மேக் அ ரியாலிட்டி. So this funding will always be a very tough thing for such kind of organizations. Why? Because it's a very new niche and a new approach. First, and the investors வந்து very good. It's a long gestation period in போறவங்களும் இருக்காங்க. ஸ்டிக்கினஸ் அதிகமாக இருந்தாலும் ஆனால் இது க்ரோ ஆகி மேலே வரதுக்கு டைம் ஆகும்பா. போட்ட காசு எனக்கு வராதுப்பா, இன்னும் ஒரு 10 நாளில் வரும், 10 லைக் அடுத்த வருஷம் வருமா, 6 மாதத்தில் வருமானு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பாசிபிளான ஒரு வெஞ்சரே இல்லை. தே ஷுட் லுக் அட் திஸ் ஆஸ் அ டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ். whoever is interested in impact and deep tech startups can only invest in us. So finding them will be a problem because every time you keep pitching, எல்லாரும் டிஃப்ரெண்டாக ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. Something like excited you found some competitors in this domain? So there are a lot of competitors globally. Okay. இந்தியான்னு பார்த்தீங்கன்னா வந்து there are a lot of brick and mortar lab mode or remedial and all, a lot of people are there. But ஆனால் fully digital gamification அப்படின்னு சொல்கிறது வந்து very less. So how you differentiate yourself from other competitors? So the global competition-க்கும் இதுக்கும் வந்து I can differentiate. Why? Okay. Because the neural twin, subject-based remedial, all these things are something which we are innovating. அவங்க எல்லாரும் வந்து அசஸ்மெண்ட்னா அசஸ்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. இன்டர்வென்ஷன்னா இன்டர்வென்ஷன். அந்த நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டார் ஃபால் அப்படின்னு வந்து ஒரு கேம் இருக்குது, ஆன்லைன் கேம். அவங்களும் வந்து இட் இஸ் ஃப்ரம் திஸ் பிகர் என்டிட்டி கால் NESSY நிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ தே ஆர் ஆல் கேமிஃபிகேஷன் பண்ணுறது. ஆடிங் அ லேயர் ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ் டு கிவ் தெம் இன்டு கெட் தெம் இன்டு ஒர்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோ லாங்காக வந்து எந்த காம்படிட்டரும் இன்னும் பண்ணல. நாங்கள் தான் பண்ணுறோம். வி கேன் சே வி ஆர் த பைனியர்ஸ் பிகாஸ் ஃபைனலி நோ ஒன் ஆக்சுவலி வுட் டூ தட் டூ. It's because it's a long gestation period and so much of connections to happen and that is something which is a very taskful thing. ஸோ நான் ஏன் அதை பண்ணுறேன் அப்படின்னா, பிகாஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, வேலைக்கு போய் என்னோட சிச்சுவேஷனை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. இதெல்லாமே தெரியலன்னு எனக்கு தெரியலன்னு நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் வந்து why can't we actually create a solution? ஒன் மோர் ஷார்ட் கொஸ்டின் இப்படி சொல்லலாம் வந்து, டவுன் த லைனில் அருண் வந்து நீங்கள் 15 years பேக் நீங்கள் போயிட்டு இந்த சேஞ்ச் நான் பண்ணியிருந்தேன்னா DLearners வந்து குட் பி மோர் பெட்டர் வெர்ஷனாக இருந்திருக்கலாம்னு சொல்லிக்கூட ஒரு பாயிண்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்டே டிஜிட்டலாக இருந்தோம்னா, ஃபர்ஸ்டே AI வந்து இருந்துச்சுன்னா நிறையா இருக்குது. அப்படி ஃபர்ஸ்டே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து ஒரே டைமில் வந்து இருந்துச்சுன்னா, பிகாஸ் வி ஆர் நவ் ரேஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 9 crores. இன் தட் 5 crores வரையும் வந்து கிராண்ட் ஃபண்டிங் and CSR funding and all was there. 5 crores was investors. So we had one institutional investor investing in us for the past 3 years now. So இதெல்லாம் ஒரே டைம்ல வந்துருந்துச்சுன்னா it would have been a different thing. அதே மாதிரி நிறைய if not இது நல்லா இருக்குமே அப்படின்னு நிறையவே இருக்கு. அந்த பீரியட்ல அருண் இன்னைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி ஒரு விஷயத்த பரவாயில்ல ஐ வில் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப்னு சொல்லணும்னா என்ன போர்ஷன் சொல்ல முடியும்? ஸோ அந்த பீரியட் இருக்க அருண் வந்து இவ்வளோ தெளிவாக நீ எனக்கே தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இது ஏதோ பண்ணணும், இந்த பசங்களுக்கு நம்ம எதாவது பண்ணலாம், நம்ம ஏதாவது நம்ம வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட லைஃப்பை ஈஸியாக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வந்து 10 years முன்னாடி when we met also I would have told a journey from children to workplace. அது அப்பத்துலேருந்தே இருந்திருக்கு. ஆனால் இவ்வளோ டெஃபினேஷனில் இருந்தது இல்லை. ஐ வுட் ஹவ் நாட் ஜாயின் த டாட்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிற மாதிரி ஜாயினிங் த டாட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் த ரிவர்ஸ், ஓகே, நாட் ஃப்ரம் த ஃபார்வர்ட். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டவுடனே தான் இங்கெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம பண்ணுறது வந்து ஐ திங்க் ஸோ தட் இஸ் த வர்ச்சியூ ஆஃப் பர்சீவிங் தட் ஃபார் 11 years. அப்போ தான் அது வரும். ஃபர்ஸ்ட்லேயே அந்த கிளாரிட்டி வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து டீலர்னஸோட ஸ்கோப் அண்ட் விஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கீங்க இந்த ஸ்டேஜில்? ஸோ நெக்ஸ்டோட 5 இயர்ஸில் வந்து DLearners will define the new way of identifying children for dyslexia as dyslexics in school and in college, and creating different benchmarks for employing them, for kind of giving them intervention in a more stigma free manner. The child ஒரு ஃபோனை வச்சுட்டே வந்து the child can learn all the concepts within the classroom, not going to a lab or anything. Learn the concept, reproduce the concept in oral form, master the concept, and also write the concept in the medium and way where they can do best. There are certain children இந்த மாதிரி இன்டர்வென்ஷன் கொடுத்தவொன்னே ரீடிங்கும் நல்லா வரும், ரைட்டிங்கும் நல்லா வரும். certain children ஓரலாக மட்டும் சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த ஓரலாக சொல்கிறது கூட வந்து பாசிபிலிட்டிஸ் will be proven possibilities. மிஸ்யூஸ் பண்ணி வராமல் அவங்களோட நான் சொல்கிறேன் அந்த டிஜி லாக்கரோட ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸில் ப்ரூவ் பண்ணலாம். இது எனக்கு வேணும், இந்த மாதிரி டேட்டாவோட ரைட்டோட போகலாம். வை? பிகாஸ் நான் நிறைய வருஷம் வந்து கூனி குறுகி எனக்கு இது மாதிரி எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு புரியாதவங்களுக்கு புரிய வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக திஸ் இஸ் வாட் ஐ நீட். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து அரவிந்த் ஐ கேர் தான் சொல்லுவேன். இந்த ஆப்டோமாலஜிஸ்ட்னு இருக்காங்களே, அது வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அது இல்லை. ஆல் டாக்டர் வில் ஒன்லி டூ. ஸோ அதனால the scale of everyone wearing a specs itself would have been difficult because all doctors should do the whole process. Or அந்த particular technology, அந்த particular இது டூலை வந்து இல்லாமல் how it would have been a very difficult thing. Accuracy will be very difficult. So technology definitely enables scale, and such kind of neurodiverse need இருக்கும் போது through technology we can definitely scale. I would say this is what is a new McDonald's approach of intervention. ஏன்னா வந்து இப்போ எல்லா கண்ணாடி கடையிலையும் வந்து ஒரு மிஷினை வச்சு ஒரு ஆப்தமாலஜிஸ்ட் இருக்கிறார். ஸோ இமேஜின் இன் 5 இயர்ஸில் வந்து இன் எவ்ரிவேர் சைல்ட் ஷுட் ஜஸ்ட் பிக்அப் அ ஃபோன், ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் த டேப், the subject-based remedial, create a neural twin for the child, and defining this children are having such difficulty in a more longitudinal data. It will become more simple, more seamless. So இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சைல்டு ஹூ இஸ் நாட் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் வந்து சப்ஜெக்ட் பேஸ்ட் ரெமடியலில் டவுன்லோட் பண்ணி லேர்ன் பண்ணணும். ஃபியூச்சரில் சொல்கிறேன், ஒரு அகாடமிக்குள்ளே இருக்கிற இக்கோசிஸ்டம்குள்ளே எவ்ரி ஒன் லைக் கன்சிடர்ஸ் அ நார்மல் டீச்சர். இப்போ நீங்கள் சொன்ன அரவிந்த் ஹைஸ்கூல் மாதிரி ஒரு நிறைய சொல்கிறேன். அண்ட் தென் வி காட் இன்ட்ரடியூஸ் டு நியூ டீச்சர் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ட்ரைனர்ஸ், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ். அவங்கள வந்து அகாடமி சைட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேட்டர் தான் டீச் பண்ண சொல்லிட்டு வாட் வில் ஹேப்பன் இந்த ஃபியூச்சர் இக்கோசிஸ்டம்? இந்த இக்கோசிஸ்டம் எப்படி பில்ட் ஆகும்? ஸோ எவ்ரி நார்மல் ஃபேக்கல்ட்டி வில் பி அ ஸ்பெஷல் எஜுகேட்டர். அந்த ரேஷியோஸ் எப்படி இருக்கும்? So here the subject-based remedial intervention and all comes in, meaning a tool will be an educator for the child. The data will be the defining matter, defining areas for us technical person to identify whether this child is to be identified as dyslexic or not. So which means in a school இப்போ இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒரே ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் இருக்காங்க ஹோல் ஸ்கூலுக்கு. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு டூலாக இருக்கலாம் which will be giving them a longitudinal data of the child. Because of that they will start certifying the child, which means then the teacher can be the teacher. The teacher will have a tool to use not only for dyslexic children. நான் சொல்கிறேன் அந்த curb cut effectல எல்லா பசங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி மற்றவங்க எல்லாருமே படிக்கும் போது இவங்களும் அதையே படித்து அவங்களுக்கெல்லாம் இந்த டூல்னால வந்து they will enhance their learning capacity. A kid who is not having dyslexia, dysgraphia, dyspraxia. But in the tool இதனால வந்து a dyslexic child who is having reading writing difficulty, maths difficulty எல்லாம் the child will be able to learn better and also be identified. இந்த வேரியேஷன் தான் இருக்கும். இது வந்து I would say subject based remedial should be a normal tool used by all teachers. So over the periodல the best milestones சொல்லக்கூடிய மூமெண்ட் அதை ஷேர் பண்ண முடியுமா? 3-4 milestones சொல்லலாம். ஃபர்ஸ்ட் milestone is setting up a new office. That was a very, you would have also come and seen it. It will be very colorful white spaceல நிறைய பெயிண்டிங் வச்ச ஆஃபீஸ். Then the life-changing moments is like we got first incubated in Indian Institute of Management, Bangalore.
when a boy அப்புறம் when I became a lecturer and I got a best lecturer award. Oh, great. ஏன்னா வந்து at a point நான்லாம் காலேஜ் படிப்பேனான்னு சொல்கிற ஸ்டேஜில் உலகம் என்ன சொன்ன அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல இன்சிடென்ட் சொல்லணும்னா, நான் வந்து அந்த பிகாம் எக்கனாமிக்ஸ்லேருந்து காமர்ஸ் பிகாம் கார்ப்பரேட் மாற்றும் போது நான் அந்த அப்ளிகேஷனை போயிட்டு என்ன ஹெச்ஓடி கிட்ட கொடுக்குறேன். பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ், ஆமாம் ஃபாதர் சார் இவங்கெல்லாம் ஃபெயில் ஆகிடுவாங்க சார், இவங்களுக்கெல்லாம் இப்படி இதே இல்லை, அக்கௌண்ட்ஸ் இல்லை, எதுவும் இல்லை, மேக்ஸ் இல்லை, இவங்கெல்லாம் எப்படி பாஸ் ஆகும், சும்மா ரெக்கமெண்டேஷனில் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லவருக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெஸ்ட் லெக்சரர் அவார்டு வாங்கும் போது தட் வாஸ் அ வெரி என்டர்பிரைசிங் மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் ஃபஸ்ட் டைம் 10th பாஸ் ஆனது. ஆனால் அகடமிக் லைக் வாட் இஸ் இட் கரியர் வைஸ் ஆர் ஆண்டர்பிரினரியல் ஜேர்னியில் வந்து the first incubation inside Loyola, first incubation in IIMB, அப்புறம் first grant, அதுக்கப்புறம் the first grant from Microsoft wherein we were able to work with government schools, and now subject based remedial and the tool of neural twin, all these ideas. when ஒரு ஐடியா வந்து ஒரு பேப்பர்லேருந்து அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி அது ஒரு குழந்தை யூஸ் பண்ணும் போது ஐ ஃபீல் தட் இஸ் சம்திங் வெரி எக்ஸைட்டிங், சாட்டிஸ்ஃபைங், அண்ட் இட் இஸ் இம்ப்ரூவிங் த சைல்டு. நான் யோசிச்சதோ, நான் ப்ரொபோசல் எழுதி அது அப்ரோச் அந்த யூஸ் கேஸ் எழுதுனதை வந்து அது டெவலப் ஆகி அந்த ஒரு எண்டு யூசர் யூஸ் பண்ணுற போது அந்த யூஸ் கேஸ் இஸ் கெட்டிங் டெலிவர்ட். நோ, தட் இஸ் சம்திங் no one can express in words. Great. So how things happened meeting Mr. Kalam? So Dr. Kalam, we kind of, as I told you, blink, be the link between blinkers and the thinkers. We made Dr. Kalam also one of our experts answering questions, and he also agreed. Oh, great. So he agreed, and we. I believe he loved the job, and the money job lo neriya poput sevaru. Amama question answer பண்றது he really loved it, and he told அவர் இதுதான் சொன்னார், okay, but you need to make sure that you survive as a company. You should make money அப்படின்னு சொன்னார். Sure. So அப்பயே வந்து he had this vision of sustaining this idea. He told, very good idea, you need to make sure that you sustain this idea அப்படின்னு சொன்னார். So that the foresight and the long sight what he has is brilliant. So someone like watching this video and then already have this idea in mind, இது வந்து ஒரு பிசினஸ் மாடலா கொண்டு வரணும்னு நினைக்கும்போது what will your advice? Any idea can be a business model, but only one recipe for a successful idea is endurance, resilience. Resilience வந்து it's a very easy word we are telling, but it's very difficult. What's easy for you? It's not easy for anyone because walking in a dark space, light is there அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் டார்க்காக எவ்வளோ நாள் தான் ஓடிட்டே இருக்கீங்க. So it's very difficult, and it's a very lonely entrepreneurial journey. I would say it's a very lonely exercise. Specific to this domain. Not only this domain, I feel any domain. Any domain, okay. Entrepreneurial journey, who's sitting in the top is, if they have a very supportive co-founder, very good, they can பாதியா they can split the partial அவங்களும் வந்து அதே இருட்டு அறையில் ஓடலாம். பட் ஸ்டில் இருட்டு அறையில் ஓடுறது வந்து ஒரு என்ன சொல்ல எக்ஸைட்டட் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். So can you explain about your board? So who are the other members in your board? So initially we started with one of the director, like one of the priests inside Loyola, who was one of our director, and myself. And post that we had a doctoral scholar and myself. And now in foundation we have 3 board members, excluding me, which is one is Shubha Chandran Solitu. She is the RCI certified professional, and we have a doctoral scholar, 2 doctoral scholars. That is foundation on a board. For profit on a board வந்து myself, my father, and Rakesh. So my father was initially who doubted this whole venture or whatever I did. Now he is one of the initial investor. Okay. Followed by that, where there is one other institutional investor from a limited company. He believed the vision, Rakesh Kumar nu solittu. So he is one of our friends. So and I have a co-founder. Great. So in the DLearners ஓட the market space எவ்வளோ பெருசாக இருக்குது?
So in terms of numbers. So 1 in 5 school going children are having this difficulty today. So it is a global product. So market spaces we can expand to the whole globe. As now we are moving towards subject based remedial, which is language agnostic, subject agnostic method la vande pomodu. This has a huge potential globally. இந்தியாவில் வந்து if we are able to crack it, ஏன்னா இந்தியாவிலே வந்து 22 official languages இருக்கு. Yes. So if you are able to crack all the dialect, all the challenges in actually teaching language, crack பண்ணிட்டோம்னா I think so this is a recipe which we can replicate globally. Kind of built for India, focused for global. So one last thing, so இதோட நான் என்னோட செஷனை வந்து வைட் அப் பண்ணிக்கிறேன். ஒன் திங் அருண் வந்து தன்னோட ஸ்கூல் டேஸில் போய் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அகாடமி வைஸில் கேட்குறேன். அஸ் அருண் வித் த டிசபிலிட்டிஸ் ஆஃப் டிஸ்லெக்ஷியா இந்த எஸ்எல்டியோடு இருக்கிற ஒரு அருண் வந்து தன்னோட ஸ்கூலில் ஒரு விஷயத்த மாற்றிருக்க முடியும்னா அதை தான் நீங்கள் மாற்றிருப்பீங்க, இல்லை இதை மாற்ற நினைக்கிறீங்க? ஸோ எஸ்எல்டி இல்லாமே நான் பிறந்திருந்தேன்னா DLearnersே வந்திருக்காது. ஸோ எஸ்எல்டியை மாற்றிருக்கவே கூடாது. ஆனால் வந்து எஸ்எல்டியை மாற்றிருந்தேன்னா என் லைஃப் வந்து ரொம்ப காமாக கம்போஸ்டாக ஜாலியாக மற்றவங்க எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். நான் ஒரு ஸ்கூலில் 12 வருஷம் படிச்சிருப்பேன், அதெல்லாம் நடந்திருக்கும். பட் ஆனால் அது நடக்காத இருக்கிறது ஐ டோன்ட் ரிக்ரெட், பிகாஸ் அது இருக்கிறதுனால தான் அதுதான் என்னோட DLearnersோட டிஎன்ஏன்னு சொல்லலாம். ஸோ அதை மாற்றுறதுக்கு ஸ்கோப் இல்லை. பட் ஆனால் இமீடியட்டாக யோசிக்கிறது அப்படி மாற்றிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கலாம். பட் தட் இஸ் நாட் த சேஞ்ச். Only one thing I would really want to study is in a same school for 12 years. அது இப்போ இல்லை, இப்போ வந்து 7 ஸ்கூல் இருக்குது. ஸோ 7 ஸ்கூல் ஆல்பம் மாட்டார்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இல்லாமல் ஒரே ஸ்கூலில் நான் 12 இயர்ஸ் படிச்சிருந்தேன்னா சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ நான் வந்து மோர் சில்ட்ரனுக்கு ஐ எம் மேக்கிங் இட் பாசிபிள். The child can be studying in the same school, capacitating themselves in the same school without moving school after school. அது என்னோட wish list இருக்கிறது வந்து I am making it happen for every other dyslexic child. So I know like such a huge impact you want to create in upcoming years. The entire team, like I wish the entire team of DLearners to get a great success, and thank you so much for your time and the value of knowledge you have shared throughout this session. Thank you so much. Thank you so much. Thank you so much for the opportunity. என் கதையெல்லாம் கேட்டதுக்கு. அதுக்கு மேலே வந்து when I actually share certain things only நம்மளுக்கும் ஒரு வேலிடேஷன் வருதோ இவ்வளோ பண்ணியிருக்குமா. Yes, absolutely. ஏன்னா வந்து ஒரு நம்மளால சரி ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். பட் ஆனாலும் வந்து ஒருத்தர் கேட்கும் போது இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படி போனோம் இப்படி போனோம்னு சொல்லும் போது இட் வாஸ் அ வெரி என்டர்பிரைசிங் டைம் ஃபார் myself. So rewind everything and it is a very beautiful conversation with you, because after all knowing you for long years and sharing this and also your time to kind of take and it's really honor from my side. And I also wish your channel and this making huge change in the entrepreneurial journey. Thank you so much. Thank you. Great. Yeah. Such an amazing, inspiring story Mr. Arun Fernandouse பார்த்து முடித்தோம். இதே மாதிரியான இன்ஸ்பைரிங் ஸ்டோரி உங்ககிட்டே இருக்குது. உங்களோட ஜேர்னி நிறைய என்டர்பிரனர்ஸை இன்ஸ்பைரிங் பண்ணணும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இமெயிலுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களோட ஸ்டோரியை நாங்கள் ஷேர் பண்ணுறோம்.